த பாரிஸ் ஆஃப் கேட்டகம்ஸ். அதாவது இந்த பாரிஸ்ன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு உடனே ஞாபகம் வருது அங்கே இருக்கிற அந்த ஈஃபில் டவர் தாங்க. அந்த உயரமான அந்த ஈஃபில் டவர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்படி வந்து அழகான ஒரு இடத்துல வந்து ஒரு மர்மமான இன்னொரு பக்கமும் இருக்குங்க. அது என்னன்னா பிரான்ஸ் கேபிட்டலான மிக முக்கியமான ஒரு ஃபேமஸான இடம் தான் இந்த கேட்டகம்ஸ். இந்த கேட்டகம்ஸ்க்கு பதிலாக பூமிக்கு அடியில் சுமார் 11,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு 6 மில்லியன் எலும்புக்கூடுகளும் மண்டை ஓடுகளும் அங்கே வந்து வச்சிருப்பது உண்மையிலே வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஒரு வியப்பான ஒரு சூழ்நிலை பார்க்கப்படுதுங்க இந்த ஒரு விஷயம். இப்படி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த பாரிஸோட மொத்த மக்கள் தொகை பார்த்தோம்னா சுமார் 2.2 மில்லியன் மக்கள் தொகை தாங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் சுமார் 6 மில்லியன் மண்டை ஓடுகளும் அந்த எலும்புகளும் எங்கிருந்து வந்தது, எதுக்காக இங்கே புதைக்கப்பட்டாங்க அப்படி ஒரு விஷயம் இன்னமும் ஒரு மர்மமான ஒரு விஷயமா தாங்க பார்க்கப்படுது. 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பாரிஸ் நகரம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அங்கே குவாரிகள் மிகப்பெரிய ஒரு குகையெல்லாம் இருந்திருக்குங்க. அப்படி இருக்கிற சூழலில் அங்கே மிகப்பெரிய ஒரு குடி நோய் வந்திருக்குங்க. இந்த பிளேக் நோய்ங்கிற ஒரு குடி நோயில் அங்கே இருக்கிற மக்கள் வந்து கொத்தாக இறக்க நேரிட்டாங்க. அதனால் வந்து அங்கே சிமெண்ட்டினால நிறைய உடல்களை மூடப்பட்டிருந்தாங்க. இருந்தாலும் போதிய இட வசதி இல்லாத காரணத்தினால இந்த அண்டர் கிரவுண்டில் இந்த மீதி இருக்கிற உடல்கள்லாம் வந்து புதைக்கப்பட்டதுங்க. இந்த புதைக்கப்பட்ட இந்த இடத்துக்கு தான் கேட்டகம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பின் நாட்களில் வந்து அந்த சிமெண்ட்டினால மூடப்பட்ட இந்த இடத்த வந்து நோண்டி அதில் இருக்கிற உடல்கள்லாம் எடுத்து இந்த அண்டர் கிரவுண்டில் கொண்டு வந்து குவிச்சாங்க. இந்த குவிச்ச இடம் தான் இன்றும் வந்து பல்வேறு மக்கள் வந்து பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குங்க இந்த பாரிஸ் நகரம்.